இயேசு கிறிஸ்துவுக்களின் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, மகிமையின் நேரம் என்கின்ற இறை புகழ்ச்சி ஆராதனை வழியாக நாங்கள் மீண்டுமாக இணைந்திருக்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்விலே நாம் பலவிதமான இன்னல்கள், நெருக்கடிகள், போராட்டங்கள், சவால்களை சந்திக்க நேரிடலாம். ஆனால் அதன் நடுவிலே நாம் சோர்ந்து விடக்கூடாது, பயப்படக்கூடாது. அஞ்சாதே, கலங்காதே, என் நீதியின் வலக்கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்மை தாங்கும் இறைவனாக நம்மளோடு உடனிருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு உள்ளத்தை திறந்து அனைத்து கவலைகளை மறந்து ஆண்டவரை ஸ்துதித்து அவரை ஆராதிப்போம். என்னோடு சேர்ந்து சொல்லுங்க, இரக்கத்தின் தாயே, இரக்கத்தின் தாயே, அருள் நிறைந்தவளே, நிறைந்தவளே, பெண்களுக்குள் பேறு பெற்றவளே, பேறு பெற்றவளே, விண்ணக மன்னக, விண்ணக மன்னக, அரசியாக, அரசியாக, முடிசூட்டப்பட்டவளே, மகா ஆச்சரியத்துக்குரிய மாதாவே, ஆச்சரியத்துக்குரிய மாதாவே, அம்மா உம்முடைய உதவியை நாடி நிற்கிறோம், உம்முடைய உதவியை நாடி நிற்கிறோம், உம்முடைய தயவை நாடி நிற்கிறோம், உம்முடைய தயவை நாடி நிற்கிறோம், உம்முடைய இரக்கத்தை நாடி நிற்கிறோம், உம்முடைய இரக்கத்தை நாடி நிற்கின்றோம். இப்பொழுதும் எங்களோடு சேர்ந்து, இப்பொழுதும் எங்களோடு சேர்ந்து, எங்களுக்காக உன் திருமகன், நம் ஆண்டவர், நம் ஆண்டவர் இயேசுவிடம் மன்றாடி, இயேசுவிடம் மன்றாடி, அவருடைய ஆசிரியம், அவருடைய அருளையும், அருளையும், பாதுகாப்பையும், சுகத்தையும், இறை பிரசன்னத்தையும், வல்லமையையும், முழு விடுதலையையும் நிறைவாக எங்களுக்கு பெற்றுத்தாரும். வாழ்க மரியே, வாழ்க மரியே, இயேசுவே, இரட்சகரே, தூயவரே, பரிசுத்தரே, வாழும் கடவுளே, உயிருள்ள ஆண்டவரே, நற்கருணை நாதரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசுவே, இரட்சகரே, தூயவரே, பரிசுத்தரே, வாழும் கடவுளே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நீரே பரிசுத்தர், நீரே தூயவர், நீரே எங்களை காண்பவர், நீரே எங்களை காக்கின்றவர். உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இயேசுவே நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா, நன்றி இயேசுவே, ஆராதனை இயேசுவே, உமக்கு ஆராதனை இயேசு, உமக்கு ஆராதனை இயேசுவே, உமக்கு ஆராதனை இயேசுவே, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை புகழுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய இரத்தத்தின் ஆழங்களை காவல் செய்தரலாம், உம்முடைய இரத்தத்தின் ஆழங்களை கழுவியறலாம், எந்த தீமையும் எங்களை அணுகாது. நீர் எங்களோடு உடன் இருப்பதால் எந்த தீமையும் எங்களை அணுகாது. நன்றி இயேசுவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, போற்றுகிறோம் ஆண்டவரே, ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கோட்டைக்குள்ளே நான் உழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் உழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான்,
பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் நேராது, இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் நேராது. ஆண்டவரே, இம்மட்டும் உதவினவரே, எபினேசரே, இனியும் நீர் எங்களுக்கு உதவி செய்ய போதுமானவராக இருக்கிறீர் என்று உம்மை துதித்து உம்மை ஆராதிக்கிறோம் என்று உள்ளத்தை திறந்து இதயத்தின் ஆழத்திலிருந்து ஜெபியுங்க. இயேசுவுக்கே மகிமை உண்டாகட்டும். அப்பா இயேசுவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, அப்பா தகப்பனே, எங்களுக்காக ஆண்டவரே சிலுவையிலே ஆண்டவரே உம்முடைய உயிரை ஆண்டவரே நீர் கொடுத்த தயவிற்காக நன்றி. ஆண்டவரே, உமது அன்பின் நிமித்தம் எங்களை மீட்டெடுத்த தயவிற்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக ஆண்டவரே நீர் சிலுவையிலே பலியாகி ஆண்டவரே எங்களுக்கு விடுதலையை கொடுத்தவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இரத்தத்தின் நிமித்தம் ஆண்டவரே ஒவ்வொருடைய நோய் நொடிகளையும் நீர் சுகப்படுத்தி அருளும். ஆண்டவரே, எங்களுக்காக ஆண்டவரே நீர் ஆண்டவரே உமது இரத்தத்தை தெளியும். ஆண்டவரே, இந்த நேரத்திலே விடுதலை ஆக்கும். ஆண்டவரே, அந்த விடுதலையுள்ள கரம் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆண்டவரை விடுவிக்கும்படியாக கடந்த வாரம் அப்பா இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவா. இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவா. உலகில் இருக்கும் அவனை விட என் இயேசு பெரியவரே, உலகில் இருக்கும் அவனை விட என் இயேசு பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் நேராது, இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் நேராது. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே, தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே. ஆயனை போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர். ஆயனை போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றேன். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் நேராது, இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் நேராது. சொல்லுங்க, இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் நேராது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் நேராது. கண்களை மூடி உள்ளத்தை திறந்து, இயேசுவே இரட்சகரே, தூயவரே, பரிசுத்தமானவரே, வாழும் கடவுளே, உயிருள்ள இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் நேராது. ஆண்டவரே, நீர் எங்களோடு உடன் இருப்பதால் நம்முடைய வாழ்விலே இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் நேராது.
ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார் என்பதை இந்த வேளையிலே நீ உணர்ந்து கொள்ள. மனதளவில் உள்ளத்தால ஆண்டவருக்கு நன்றி சொல்ல. சோர்ந்து போயிருக்கிறீர்களா? மனமுடைந்து போயிருக்கிறீர்களா? வேதனையோடு இனி யார் எனக்கு உதவி செய்வார், இனி யார் என்னை வழி நடத்துவார் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவருடைய இறைவார்த்தை நமக்கு சொல்லுகிறது. யோசுவா 1:9 இறை வசனம். யோசுவா 1:9 அழகாய் சொல்லுகிறது. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? வீறுகொள், துணிந்து நில். வீறுகொள், துணிந்து நில். அஞ்சாதே, கவலைப்படாதே. ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமான நான் நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன். பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த இறைவார்த்தை பகுதி ஆண்டவர் ஜோஷுவாவுக்கு சொல்லுகிற ஒரு பகுதி. இஸ்ரேல் மக்களை வழிநடத்த மோசே தேர்ந்தெடுக்கப்பட்டார். அந்த மோசேயை தொடர்ந்து அவர்களை வழிநடத்தி செல்ல ஆண்டவர் அந்த பொறுப்பை, அந்த தலைமைத்துவத்தை யோசுவாவுக்கு கொடுக்கிறார். ஆகவே இந்த இறைவார்த்தை ஒரு என்கரேஜ்மெண்டாக, சோர்ந்து போகாமல் உற்சாகத்தை கொடுக்கின்ற, நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற வாக்குறுதியை கொடுக்கின்ற ஒரு இறைவார்த்தை பகுதியாக இருக்கிறது. இந்த பணி தலைவரை பொறுத்து அல்ல, மாறாக அந்த தலைமைத்துவத்திலே அமர்த்துகின்ற ஆண்டவரை பொறுத்து உள்ளது என்பதை நினைவுபடுத்துகிறார். It's not depend on the leader but the commander, the Lord himself. மோசே, யோசுவா, அதை தொடர்ந்து அவர் யாரை கொண்டும் எவரையும் வழி நடத்துவார். ஆண்டவருடைய இந்த இறையாட்சி பணியிலே, அவருடைய சீடத்துவ பணியிலே அவர் என்னையும் உன்னையும் ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்துவார். ஆனால் ஆண்டவர் இந்த வாக்கு கொடுக்கிறார் யோசுவாவுக்கு, மோசேயோடு நான் இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன். நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். பிரியமான அன்பு சகோதரங்களே, இந்த இறைவார்த்தை பகுதியில தான் நான் பார்க்கின்றோம் எனிமி, எதிரி, அழகை நமக்கு கொண்டு வருகிற முக்கியமான 2 விடயங்கள். ஒன்று பயம், இன்னொன்று கவலை. நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து நம்முடைய எண்ணங்களுக்குள்ளே ஒரு பயத்தை கொண்டு வருவான் அழகை. அந்த பயத்தை கொண்டு வந்து இனி உன்னால் முடியாது, உன்னால் நடக்காது, இது உனக்கு நிறைவேறாது என்று சொல்லி உன்னை கவலைக்குள்ளாக்குவான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அஞ்சாதே, நீ கவலைப்படாதே. அஞ்சாதே, நீ கவலைப்படாதே, துணிந்து நில், வேறுகொள். ஏனென்றால் ஆண்டவர் நமக்கு பதில் கொடுக்கிறார். உன் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் நீ செல்லுகின்ற இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன். Praise the Lord. ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறார். இதுதான் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிற செய்தி. நீ என்ன சூழ்நிலையில் நின்றாலும் அந்த சூழ்நிலைகளை மாற்றுகிற ஆண்டவரோடு நாம் ஒவ்வொருவரும் இருக்கிறோம். விடுதலை பயணம் 33:14 நமக்கு அதை அழகாய் சொல்லுகிறது. என் பிரசன்னம் உன்னோடு கூட இருக்கும், என் பிரசன்னம் உன்னை வழி நடத்தும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிற ஆண்டவர். பிரியமான அன்பு சகோதரங்களே, உள்ளத்தை திறந்து கண்களை மூடி இந்த பாடல் வழியாக எங்களை அர்ப்பணிப்போம்.
இந்த பாடல் வழியாக எங்களை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தினாலே நீர் எங்களை வழி நடத்துகிறீரே. இந்த வேளையிலும் சோர்ந்து போன எங்களை பலப்படுத்த வாரும் ஆண்டவரே. உம்முடைய உற்சாகத்தின் ஆவியினால் எங்களை நிரப்ப வாரும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையினாலே எங்களை நிரப்ப வாரும் ஆண்டவரே. எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே. உம் பிரசன்னம் நாடி வந்தே கிருபையினா நோக்கிடுமே. உம் பிரசன்னம் நாடி வந்தே கிருபையினா நோக்கிடுமே. உம் இரத்தத்தால் என்னை கழுவிடுமே. உம் பிள்ளையாய் என்னை மாற்றிடுமே. உம் இரத்தத்தால் என்னை கழுவிடுமே. உம் பிள்ளையாய் என்னை மாற்றிடுமே. சொல்லுங்க. என் இயேசுவே, என் ராஜனே, நான் ஏங்குகின்றேன் உம் சமூகத்தில். என் இயேசுவே, என் ராஜனே, என் ராஜனே, நான் ஏங்குகின்றேன் உன் சமூகத்திற்கே. உம் பிரசன்னம், உம் பிரசன்னம் நாடி வந்தே கிருபையினா நோக்கிடுமே. இயேசுவுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரே, பிரசன்னம் ஆண்டவரே, உங்களுக்கு முன்பதாக நாடும் ஆண்டவரே, அப்பா வழி நடத்தட்டும் ஆண்டவரே. ஒரு சமூகத்தை நாளும் நிறுத்தி அருளும் அப்பா. ஒரு பிள்ளைகளை ஆண்டவரே, ஒரு பிரசனத்தின் வல்லமையால் ஆண்டவரே நிரப்பி அருளும் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, ஒரு அபிஷேகத்தை வல்லமை அதிகமாக எங்கள் மீது ஊற்றும்படியாக ஆண்டவரே இந்த நேரத்திலே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு பிள்ளைகளாக எங்களை நடத்துங்க அப்பா. ஒரு சித்தம் ஆண்டவரே, அப்பா எங்கள் வாழ்க்கையிலே நீ நிறைவேற நிற்கிறவை செய்தரலும் ஆண்டவரே. உமது சித்தத்தின் படி ஆண்டவரே நாங்கள் எங்கள் வாழ்க்கையை அமைக்க ஆண்டவரே இந்த நேரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கையில் இதயமதில் ஆறுதலே. உம் வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. மனிதர்கள் என்னை பகைத்தாலும் அஞ்சிடேனே நீருக்கையிலே. மனிதர்கள் என்னை பகைத்தாலும் அஞ்சிடேனே நீருக்கையிலே. என் இயேசுவே, என் நாதரே, நான் ஏங்குகின்றேன் உம் சமூகத்திற்கே. என் இயேசுவே, என் ராஜனே, நான் ஏங்குகின்றேன் உம் சமூகத்திற்கே. வாழ்க்கையில் பாரங்கள் எங்களை நெருக்குகையில் உம்முடைய பிரசனம் தான் ஆண்டவரே எங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறது. இயேசுவே, உம்முடைய அந்த பிரசன்னத்தினால் எங்களை நீர் நிரப்பும்படியாக வாரும் ஆண்டவரே என்று கேளுங்க. ஒப்புக்கொடுங்க. ஆண்டவருடைய கரத்திலே அர்ப்பணிங்க. இயேசுவுக்கே மகிமை உண்டாகட்டும். நன்றி ஆண்டவர். நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. உமது பலத்தாளங்களை இடைக்கட்டி நீர் வழி நடத்தி ஆண்டவரே அப்பா விளங்கும் என்று சொன்னவரே. அப்பா அதபடி உமது பலத்தை எங்களுக்காக இந்த நேரத்திலே நீர் தருபடியாக கிடந்து வாரும் அப்பா. எங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே.
உங்களுடைய உமது பலத்தால் நிரப்புங்கப்பா. நன்றி இயேசுவே. வாழ்க்கையின் பாரங்கள் நேருக்குகையில் பிரசன்னம் என் அடைக்கலமே. வாழ்க்கையின் பாரங்கள் நேருக்குகையில் பிரசன்னம் என் அடைக்கலமே. திக்கற்ற நிலையில் இருந்தாலும் திடம் கொள்ளுவேன் உன் சமூகத்திலே. திக்கற்ற நிலையில் இருந்தாலும் திடம் கொள்ளுவேன் உன் சமூகத்திலே. என் இயேசுவே என் ராஜனே நான் ஏங்குகின்றேன் உம் சமூகத்திற்கே. என் இயேசுவே என் ராஜனே நான் ஏங்குகின்றேன் உம் சமூகத்திற்கே. உம் பிரசன்னம் நாடி வந்தே கிருபையினால் நோக்கிடுமே. உம் பிரசன்னம் நாடி வந்தே கிருபையினால் நோக்கிடுமே. உங்கள் கண்களை மூடி 2 கரத்தையும் தலையிலே வைத்துக் கொண்டு இந்த நேரத்திலே ஆண்டவர்கிட்ட ஒப்புக் கொடுங்க. அப்பா தகப்பனே, உயிருள்ள தேவனே, வாழும் கடவுளே, மெய்யாக உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற இயேசுவே, இரக்கம் மிகுந்தவரே, தூயாதி தூயவரே, பரிசுத்தமானவரே, வாழும் கடவுளே, அப்பா உம்மை நன்றியோடு நினைத்து ஸ்துதித்து உம்மை ஆராதிக்கிறோம். இந்த வழியில் எங்களோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய பாதத்திலே அர்ப்பணித்து ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இவளை கண்ணோக்கி பாரும். பொருளாதார தடைகள், நெருக்கடிகள் இவருடைய வாழ்விலே விலகட்டும். குடும்ப கஷ்டங்கள், பாரங்கள் மறையட்டும். ஆண்டவரே உடல் சுகத்தையும் பலத்தையும் ஆன்ம சுகத்தையும் ஒவ்வொருவருக்கும் கொடுத்தருளும். ஆண்டவரே இவர்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவரே உம்முடைய மகிமை, உம்முடைய மாட்சிமை, உம்முடைய வல்லமை அளவில்லாமல் இறங்கி வரும்படியாக நிரப்பும் ஆண்டவரே, நிரப்பும் ஆண்டவரே, நிரப்பும் ஆண்டவரே, மாட்சிமையினால் நிரப்பும் ஆண்டவரே, வல்லமையினால் நிரப்பும் ஆண்டவரே. தடைகள் விலகட்டும், கோடலானவைகள் நேராகட்டும், கரடானவைகள் சமமாகட்டும், பள்ளத்தாக்குகள் சீராகட்டும், வழிகள் திறக்கட்டும், உம்முடைய அற்புதம் நடக்கட்டும். மீகா 7:14 சொன்னது போல நான் அற்புதங்களை காணச் செய்வேன், அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவரே உம்முடைய அற்புத கரங்களோடு இருக்கட்டும். பிலிப்பியர் 4:19 சொன்னது போல கடவுள் தம் ஒப்பற்ற செல்வம் நம் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் உங்கள் குறைவுகள் அனைத்தையும் மகிமையில் நிறைவாய் மாற்றுவாராக, நிறைவாய் மாற்றுவாராக. நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் வல்லமைமிக்க பெயராலே ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.